Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC. சாம்பியன் பட்டம் வென்ற முதல்வர் தொடங்கி சிக்ஸர் அடித்த எம்எல்ஏ வரை சட்டப்பேரவையில் நடந்த சில சுவாரஸ்யங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சேலம் விமான நிலையத்தை கொஞ்சம் நகர்த்தி சங்ககிரி பக்கம் வையுங்கள் என்று விமான நிலையத்தையே நகர்த்த சொன்ன காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவனின் பேச்சால் பேரவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. என்னை பொறுத்தவரையில் அது பயனுள்ள விமான நிலையமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கொஞ்சம் நகர்த்தி ஈரோடுக்கும் சேலத்திற்கும் நடுவில் அதை வைப்பீர்கள் என்றார். இல்ல இப்போது அது இருக்கின்றதே ஓமலூரில் தான் இருக்கின்றது. சேலத்திலே இருந்து ஓமலூர் செல்வதென்றால் கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும். அதை கொஞ்சம் நகர்த்தி சங்ககிரியிலே வைக்கப்பட்டால் நாமக்கல்லும் அதை உபயோகப்படுத்த முடியும். முன்னாள் முதல்வர் கருணாநிதி நெஞ்சார நேசித்த சேலத்திற்கும் நூலகம் அறிவுசார் மையம் அமைக்க வேண்டும் என பேசிய பாமக எம்எல்ஏ அருளின் பேச்சை திமுக எம்எல்ஏக்கள் ரசித்து கேட்டு கைத்தட்டி வரவேற்ற நிகழ்வும் அரங்கேறியது. சுற்றாத இடமில்லை, செல்லாத தெருக்கள் இல்லை, சாப்பிடாத உணவு விடுதி இல்லை எங்கள் சேலத்திலே. அப்படி சேலம் மாவட்டம் என்பது கலைஞருக்கு ரொம்ப பிடித்தமான மாவட்டம். அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தருவார் என கருணாவுடைய முகத்திலே தெரிகிறது அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு. ஆகவே இந்த அறிவிப்போடு முதலமைச்சர் அவர்கள் சேலத்தையும் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு 2 அறிவிப்புகளையும் பாட்டாளி மகிழ்ச்சி சார்பாக பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போதெல்லாம் மது குடிக்க தெரியாதவனை கல்லூரியில் சக மாணவர்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம் என கேலி செய்யும் நிலை உள்ளதாக எம்எல்ஏ கொங்கு ஈஸ்வரன் தெரிவித்தது பலரையும் சிந்திக்க வைத்தது. சேலத்தில் விளையாட்டு மைதானங்கள், பயிற்சி மையங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தால் நூற்றுக்கணக்கான நடராஜன்கள் உருவாகக்கூடும் என பாமக எம்எல்ஏ அருள் கூறியது கவனம் ஈர்த்தது. ஒரு தொகுதிக்கு 3 கோடியிலே விளையாட்டு வனம் அமைத்து தர வேண்டும். நம்ம ஊர் விளையாட்டு திடல் ஊரக வளர்ச்சித்துறையும் பள்ளிக்கல்வித்துறை இணைந்து அமைக்கப்படும் சொன்னாங்க. அற்புதமான திட்டம். ஒரு கிராமத்திலும் அது வந்தா ரொம்ப அற்புதமா இருக்கும். பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் பேசும்போது மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்று 2-3 தடவை கூறியதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் ஏவா வேலு, தமிழ்நாட்டில் யாரும் மன்றாடி கேட்க வேண்டிய ஆட்சி நடக்கவில்லை. திமுக ஆட்சி அனைவருக்கும் சமமான ஆட்சி. ஆகையால் சட்டமன்ற உறுப்பினர் மன்றாடும் அவசியம் இல்ல, கேட்பது கிடைக்கும் என்றார். அப்போது குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர் அப்பாவு, சட்டமன்ற உறுப்பினர் அருள் வைத்த கோரிக்கை முதல்வர் நிறைவேற்றுவதாக தெரிவித்து விட்டதால் சட்டமன்ற உறுப்பினர் அருள் பேரவையில் சிக்ஸர் அடித்து விட்டார் என்றதும் அவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. விளையாட்டில் உசேன் போல், தோனி என்று சிலரது பெயர்களை நுழைத்து நிற்கும். அதுபோல் அரசியல் களத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெயர் நிலைத்து நிற்கிறது. தேர்தலில் வெற்றிகளை குவித்து வருகிறார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய போது திமுக எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் கைத்தட்டி ஆரவாரம் செய்த நிகழ்வும் அரங்கேறியது. விளையாட்டு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சிலருடைய பெயர்கள் மட்டும்தான் வரலாற்றில் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். ஓட்டப்பந்தயம் என்று சொன்னால் உசேன் போல்ட், கிரிக்கெட் என்று சொன்னால் மகேந்திர சிங் தோனி. ஒலிம்பிக் மற்றும் கிரிக்கெட் போட்டிகளில் இவர்கள் இருவரும் வெற்றிகளையும் பதக்கங்களையும் அடுக்கடுக்காக குவித்தவர்கள். ஒவ்வொரு போட்டியிலும் இவருடைய சாதனைகளை இவர்களே முறியடித்துக் கொள்வார்கள். அதே போல அரசியல் களத்தில் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் களம் காணும் ஒவ்வொரு தேர்தலிலும் தன்னுடைய முந்தைய சாதனையை வெற்றியை மிஞ்சுகின்ற அளவுக்கு தற்போது வெற்றிகளை குவித்து வருகிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ். Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC.